தெரியறதுக்கு கரெக்டான கைடு வேணுங்க. அதாவது இவங்க இப்படி தான் அப்படின்னு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? நம்ம முகத்தில் ஒரு பருவம் இருக்குது, திடீர்னு நல்லா தான் இருந்தது, நம்ம முகம் அழகாக தான் இருந்துச்சு, ஐயோ இந்த பருவம் வந்தோடனே நமக்கு காயம் புண்ணா எடுத்து வழியாக இருக்குது, அது அப்படிதான்றதை ஏற்றுக்கிறோம் இல்லையா? ஸோ இவங்களுடைய நேச்சுரல் இதுதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம்னாக்கா அவங்க வந்து அழகான ஒரு பொக்கிஷம்னு எடுத்துக்கலாம். அவ்வளோ நல்லவங்க. பொதுவாக வந்து விருச்சிக ராசியில் பிறந்த பெண் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திறமை இருக்கும், தேடல் இருக்கும், கற்பனை, அதாவது ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அது சோம்பேறித்தனமா அப்படின்றதெல்லாம் பெரிய, அவங்களுக்கு மனம் மட்டும் நல்லா இருக்கணுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சென்சிட்டிவ் எங்கே, அவங்களுடைய மைனஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அவங்களோட மனம் தான் மைனஸ். ஸோ அவங்களுக்கு அங்கே சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால இவங்களுக்கு வந்து அன்புக்காக இயங்கக்கூடியவங்க. நீ கட்டின புருஷனாக இருந்தால் கூட நீ அன்பா 4 வார்த்தை பேசு, எனக்கு வேறு எதுவும் வேணாம், அவங்க கூட நான் செக்ஷுவல் லைஃப்பில் கூட நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்றதுலாம் அப்பாற்பட்டது. பட் எனக்கு வந்துட்டு என்னன்னா, நீ எனக்கான ஒரு டைமை ஒதுக்கு, என் கூட உட்காந்து பேசு, என்னுடைய மனசை புரிஞ்சுக்கோ ஏன் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கரெக்டான லைஃப் பார்ட்னர் அமையறதுல பெரிய போராட்டத்தை அனுபவிக்கிறது யார் அப்படின்னா, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளை. உங்களுக்கு நேர் 7ஆம் பாவம் எடுத்துட்டோம் அப்படின்னா கலத்திரம். ஸோ அந்த இடத்துல பாதகாதிபதியாக யார் இருக்காரு அப்படின்னா சந்திரன் உச்சம் அடைகிறார். ஸோ மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அவன் எடுக்கிறது